அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான மார்னிங் vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட சிம்பிள் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது கூட முன்னாடி எடுத்த வீடியோ தான். மார்னிங்கே பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸ்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன். எப்போவுமே 1 வீக் உள்ளது நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருவேன். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எப்போவுமே கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை கவர்லேயோ போட்டு வச்சாக்கா நல்ல ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் தனித்தனியான கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாம்பார் பண்ணலான்னு சொல்லி சிறுபருப்பு சாம்பார் தான் பண்ண போகிறேன். அதாவது பாசிப்பருப்பு. இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் 2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காய கட்டி இதையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. எனக்கு வந்து சாம்பாருக்கு எப்போவுமே வந்து பருப்பு நல்லா குழஞ்சி இருக்கணும். அப்போ தான் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த காய் தேவையோ அந்த காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ காய் வேகிற வரைக்கும் நம்ம இதை லீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட்ட முருங்கைக்காய் அண்ட் பீஸ் 2 காயுமே நல்லா வெந்திருக்கும். இப்போ இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த சாம்பார் பொடி இதில் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா வரும் சாம்பார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது கொதி கிடையாது, ஒரு நுரக்கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா நுரக்கட்டிருச்சு. சாம்பார் ரெடி. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இட்லி தான். ஸோ இட்லியோடு இதை நான் சர்வ் பண்ணுறேன். தோசையோட, பூரியோட எல்லாத்தோடையுமே இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அம்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ்னாக்கா இந்த பழமும் வந்திருக்கு, பப்பாளி பழம். இது கொஞ்சம் பழுக்க வைக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாங்காய் சீசன் இல்லையா, ஸோ வந்து மாங்காவும் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ முன்னாடியே எடுத்தது. ஸோ மாங்காய் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கோதுமை மாவு. எப்போவுமே வந்து அம்மா தான் அரைச்சி கொடுத்து விடுவாங்க. இதில் கொண்டக்கடலை இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு அரைப்பாங்க. இன்ஷால்லா இது மெஷர்மெண்ட்டோடு நான் 1 டைம் இதை அரைக்கிறது நான் உங்களுக்கு vlog போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அஃப்கோர்ஸ் இது மாம்பழம் சீசனுங்கிறதுனால அடிக்கடி வந்து மாம்பழம் ஜூஸு, மாம்பழ பழமாகவும் இந்த மாதிரிலாம் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து ஜூஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி போல் ஜூஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜூஸ்னாக்கா ஒரு மில்க் ஷேக்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான மில்க் ஷேக் தான். இந்த ஸ்கின்லாம் பீல் பண்ணிவிட்டு இதெல்லாம் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான சுகர் சேர்த்து 1 கப் மில்க் சேர்த்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து இதுவும் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் தயார். இதுக்கு தேவையான வாட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் வேணும்னாலும் மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஒருத்தவங்க இந்த மில்க் ஷேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.